ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம. கும்பம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே ஜென்மச்சனியாக இருந்து ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திர சாரம் வாங்கியிருப்பதனாலே உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியினால் பாதிப்புகள் இருக்காது. காரணம், குருவும் வக்ரகதி அடைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடகத்திலே வக்ரகதி. அதனால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், தேவையில்லாத சிந்தனைகள், அதாவது எதிர்மறையான சிந்தனைகள், இவை அனைத்துமே மாறி நற்சிந்தனைகள் ஏற்படும், நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். அதன் மூலம் ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பை தருகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மேசத்தின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிகத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலே தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகத்திலே சஞ்சரிக்கிறார். அப்போது 3ஆம் இடம்ங்கிறது செவ்வாய் அதிபதி இளைய சகோதரத்துவம், மூத்த சகோதரத்துவம், இவை அனைத்தும் நல்ல சிறப்பு பெறும், நற்பலன்களை அடையக்கூடிய யோக அமைப்பு தரும். அது மட்டுமல்ல, விசேஷ காரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பையும் தரும். வீட்டிலே இதுவரை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்த விசேஷ காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். திருமண வயதில் உள்ளோருக்கு திருமணம் தடை தாமதம் பெற்று கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே திருமணம் நடைபெறக்கூடிய யோக அமைப்பையும் தரப்போகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு திருமண வயது இல்லை என்றாலும் கூட உங்களுடைய புத்திரர்களுக்கு திருமண வயதாக இருந்தால் நீங்கள் முன்னின்று அவர்களுக்கு திருமணத்தை முடிவு செய்து வெகு விமர்சையாக அந்த விசேஷ காரியங்களை நடத்தக்கூடிய அமைப்பை தரும். மேலும் வேலையாட்கள் மிகவும், அதாவது எதிர்பாராத விதத்தில் வேலை செய்து உங்களுக்கு நல்ல தன லாபத்தை தரப்போகிறார்கள். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்ப மகிழ்ச்சி, குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, மேலும் பிரிவினைகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இதனால் இருந்த கலக்கங்கள் மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை, குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு. வாக்குன்னா பேச்சிலே காரிய பேச்சாக இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள், வீண் பேச்சு பேசுவது இருக்காது. மறுத்து பேசுவது, எதிர்த்து பேசுவதும் இருக்காது. காரிய பேச்சாக இருக்கும். அந்த காரியமும் வெற்றியடையும். பேச்சினாலே காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் இந்த 3ஆம் இடமானது தாய் சம்பந்தப்பட்ட கவலைகளை மாற்றி தரும். தாய் சம்பந்தப்பட்ட எந்த விதமான கவலையாக இருந்தாலும் அவை இனி இருக்காது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, தொழில் மேன்மை தரக்கூடிய அமைப்பு. இதுவரை நீங்கள் சிந்தித்து யோசித்து காரியங்களில் இறங்காமல் மந்தமாக தாமதப்படுத்தி கொண்டிருந்த எல்லா காரியங்களிலும் இந்த மாதத்திலே இறங்கி அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீர்கள். அது ஆரம்பித்த வெகு சீக்கிரத்தில் வெற்றி கிடைக்கப்பெறும். மேலும் பார்த்திங்கன்னா, உங்கள் வேலையாட்கள் மட்டுமல்ல, உங்கள் தொழிலிலே மேன்மை ஏற்படும். வருமானத்தின் மூலம், தன வரவின் மூலம் ஆடை ஆபரண சேர்க்கைகள், பெண்களுக்கு அதிக அளவிலே காதின் அணிகலன்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு, காது சம்பந்தமான நோய் தொந்தரவுகளிலே இருப்பவர்களுக்கு அந்த காது சம்பந்தமான நோய்கள் உங்களை விட்டு விலகும். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த 3ஆம் இடம்ங்கிறது நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பை தரும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். அதன் மூலம் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கப்பெறும். மேலும் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தின் அதிபதி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த சுக்கிரனுடன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று சஞ்சரிக்கின்றன. அதாவது புதன் உங்கள் ராசிக்கு 5 மற்றும்
அட்டமஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி. இவை மூன்றும் இணைவு பெற்று துலாத்திலே சஞ்சரிக்கின்றனர். அதனால் சூரியன் புதன் இணைவு புதாதித்ய யோகம் எனும் யோகத்தை தருகிறது. இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனால் சுகத்திலே எந்த ஒரு குறைவும் இருக்காது. இதற்கு முன்பு இருந்த பாதிப்புகள் விலகும். சுகமான ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே நிறைய நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை காட்டுகிறது. மேலும் வீடு, மனை, வாகனங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு, அதற்காக முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும். மேலும் மருத்துவ செலவு, மருந்து வகைகளுக்காக மாதம் ஒரு விரைய செலவை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். தந்தை சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்களுக்கு அந்த தந்தை சம்பந்தமான கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு மாறும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம்ங்கிறது கல்வியிலே மேன்மை தரக்கூடிய ஒரு பாவம். படிப்பிலே இருப்பவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய யோக அமைப்பை தரும். அதாவது அதிக அளவிலே மதிப்பெண்கள் பெற்று பட்டம் பெறக்கூடிய யோகம். அடிப்படை கல்வியில் இருப்பவர்களுக்கு அந்த வருடத்தை முடித்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோக அமைப்பு. மேலும் இந்த மருத்துவம், அது மட்டுமல்லாமல் இந்த இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய துறைக்கு படிக்க நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதில் இணைந்து படிக்கலாம். அதாவது மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் படிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய யோக அமைப்பு. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பால், அரிசி, மாவு, இது மாதிரி நீர் சம்பந்தமான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது நீரையே தொழிலாக வைத்திருப்பவர்கள், நீர் விற்பனை செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபமும் சூடு பறக்கும் வியாபாரமும் நடக்கும். அதை தொழிலாக உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய அமைப்பை தரும். இதற்கு அடுத்து 5ஆம் பாவம். 5இன் அதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல. இது புதன் சார்ந்த உத்தியோகம் செய்பவர்கள், அதாவது ஆசிரியர் தொழில், வழக்கறிஞர், தரகு தொழில் செய்பவர்கள், மேலும் பவளம் போன்றவற்றை விற்பனை செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு புதன் தரகு தொழில் மட்டுமல்லாமல் பேப்பர், பேனா தொடர்புள்ள தொழில் செய்பவர்கள், மேலும் பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்கள், பத்திரிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், செய்தித்துறை, மேலும் இந்த தொலைத்தொடர்பு துறை, வங்கி பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், வங்கி சார்ந்த தொழிலை எடுத்து செய்பவர்கள், மேலும் அஞ்சல் துறையிலே வேலை செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலனை தரப்போகிறது. கடினமாக உழைத்தும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் உழைப்பை விட அதிக அளவிலே ஊதியம் கிடைக்கப்பெறும். அதாவது செருப்பு கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் எண்ணெய், கழிவுப் பொருட்களை வாங்கி விற்பவர்கள், அதாவது சுத்தப்படுத்தும் பொருள் விற்பனை அல்லது வேலை செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடகம். கடகத்திலே உச்சம் பெற்ற குரு வக்ரத்தில் நிற்கிறார். கடகத்தின் அதிபதி 7ஆம் இடத்திலே கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்திலே கேதுவுடன் நினைவு பெற்று நிற்கிறார். இந்த கேதுவுடன் நினைவு பெற்று நின்றிருந்தாலும், அதாவது உடலிலே சளி, இருமல், ஆஸ்துமா, இது மாதிரி ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய மனம் சம்பந்தமான வியாதிகள், இந்த மனக்காரகன், அதாவது இவர் சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகமாகும். அதனாலேயே அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் 7ஆம் பாவமாக இருந்தனால் உங்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதாவது நோய் தொந்தரவு உங்களை விட்டு விலகும். அதே போல் வம்பு வழக்கு விவகாரங்களை, உங்களை தேடி வந்த வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். மேலும் உறவினர்கள்
மற்றும் நண்பர்கள் மத்தியிலே உங்களுடைய கௌரவம் புகழ் கூடும். போட்டி பந்தயங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய யோக அமைப்பு. கேளிக்கை விஷயங்களிலே அதிக அளவிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு. அதாவது விசேஷ காரியங்களில் சென்று கலந்து கொண்டு அங்கே நீங்கள் குதூகலமாக மகிழ்ச்சியாக அந்த விசேஷ காரியங்களிலே அனுபவிப்பது. மேலும் சுற்றுலா பயணம் சென்று வரக்கூடியது, பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது இணைவு பெற்று நிற்பது மட்டுமல்லாமல் கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி கேது நின்ற பாவத்திற்கு 3ஆம் இடமான துலாத்திலே சூரியன். அதனால் உங்களுக்கு யோக பலன் கிடைக்கப் போகிறது. அப்படின்னா கலத்திரத்தின் மூலம் வருவாய் அதிகரிக்கும். கலத்திரம்னா ஆண் ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு மனைவிக்கு நல்ல யோகம், முன்னேற்றம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, அவர்களின் மூலம் வரவேண்டிய சொத்துக்கள், பண வரவுகள் வந்து சேரும். அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் தரும். அதே பெண் கும்பராசிக்காரர்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அவருடைய கணவனுக்கு இந்த கலத்திரத்திற்கு யோகம். இந்த கலத்திரத்திற்கு அரசு உத்தியோகம், அரசியல், அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மற்றும் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள், தங்க நகை தொழில் செய்பவர்கள், மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாணிக்க கற்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், குலத்தொழில், தந்தை வழி குலத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலும் சிறக்கும். அதே நேரத்திலே உத்தியோகம், ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும். ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. பார்த்திங்கன்னா 10 தொழில் ஸ்தானாதிபதி அந்த தொழில் பாவத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால, அதாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்க, காவல், இராணுவம் மற்றும் இந்த மருத்துவம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த மருத்துவம்னாலே 2 விதமாக உண்டு. அதாவது அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், மனோதத்துவ நிபுணர்கள், இவர்கள் அனைவருக்குமே முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் கிரானைட் தொழில் செய்பவர்கள், பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழிலை செய்பவர்கள், கல் உடைத்தல், சுமத்தல் போன்ற வேலையிலே இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் இருக்கும். இரத்த வங்கி நடத்துபவர்களுக்கும் முன்னேற்றமான பலன் கிடைக்கும். இந்த பாக்கியஸ்தானத்திலே 3 கிரகங்கள் யோக பலனில் நிற்பதனால், அதாவது 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதனால் உங்களுக்கு தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேருவது மட்டுமல்லாமல் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது. நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் தரும். இப்போ நீர்நிலைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீர்நிலைகளை ஏற்படுத்தினால் நல்ல நீர் எதிர்பாராத அளவுக்கு நீர் கிடைக்கப்பெறும். மேலும் குருவை சார்ந்த சேவைகள், குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு. உடன் பிறப்புகளால் மனக்கஷ்டம், மனக்கவலை இவை அனைத்தும் அனுபவித்து கொண்டு அதனால் தேவையில்லாத கலக்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உடன்பிறப்புகளினால் இருந்து வந்த துக்கம் மாறும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் இடம் என்பது ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி. தொழிலிலே நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்களுடைய தொழில் ஆட்சி அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பை பெறும். வியாபாரமும் உங்கள்கிட்டே நடக்கிற அளவுக்கு அடுத்த இடங்களிலே வியாபாரம் நடக்காது. அந்த அளவுக்கு வியாபாரமும் சுறுசுறுப்பாக, விறுவிறுப்பாக, சூடு பறக்க நடக்கும். நிறைய லாபத்தையும் தரும். மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி 11இன் அதிபதி குரு பகவான், தனுசின் அதிபதி, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று வக்ரகதியில் நிற்கிறார். அப்போது லாபத்திற்கு குறைவு இருக்காது. விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல மகசூல் பெற்று எதிர்பாராத விலை உயர்வின் மூலம் அதிக அளவிலே லாபம் கிடைக்கப்பெறும். இந்த லாபம் மட்டுமல்ல, அதன் மூலம் விலை உயர்ந்த வாகன சேர்க்கையும் ஏற்படும். ஏற்கனவே இருக்கின்ற வாகனங்கள் மட்டுமல்லாமல் மேற்கொண்டு வாகனங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பை தரும். இந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் விலகும். மேலும் வெளிநாட்டு தொடர்புள்ளவர்களுக்கு, வெளிநாட்டில் உத்தியோகம் பார்ப்பவர்கள், வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள், வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள், வெளிநாட்டிலே
தொழிலை அமைத்து தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது வியாபார விருத்தி விரிவுபடுத்துவது, தொழில் விருத்தி, தொழில் மேன்மை, தொழிலை விரிவுபடுத்துவது, விஸ்தீரணப்படுத்துவது, இது மாதிரியான ஒரு யோக அமைப்பை தரும். மேலும் இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நாடு விட்டு நாடு மாறணும், நல்ல ஊதியத்துடன் நல்ல ஒரு உத்தியோகத்திலே மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் நடக்கும். இடம், வீடு, மனை போன்றவற்றை மாற்றணும்னு நினைக்கிறவங்க, வாகனத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும் அது நடந்தேறும், அது கைகூடி வரும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப்பெறும். நீங்கள் அதுக்காக நீங்கள் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனையில் இருப்பவர்கள் உறுதியாக நீங்கள் மாறலாம். வீடு, இடம் மாறுவது, நாடு விட்டு நாடு மாறுவதும் நல்ல யோக பலனை தரும். அதே போல் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் நன்றாக இருக்கிறது. அந்த விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12இன் அதிபதி உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறார். சனி பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். அப்போது விரயம் என்பது இருக்கும், சுப விரயமாக இருக்கும். வீட்டிலே விசேஷ காரியங்கள், வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடியது, இது மாதிரியான சுப விரயங்கள் நடக்கக்கூடியது. அதாவது நகைகள், ரத்தினங்கள் வாங்கி சேர்ப்பது போன்ற சுப விரயங்கள் இருக்கும். மற்றும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு யோக மாதமாகவே அமையும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நமः.